உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து வீட்டு வாடகை கொடுத்தாச்சு, கரண்ட் பில்லு கட்டியாச்சு, அம்மா 1 சீட்டு போட்டிருந்தாங்க, அது கூட காசு கொடுத்தாச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு 2000 இடிக்குதே. 2000 என்ன செலவு பண்ணோம்? இந்த மந்த் புதுசாக ஷர்ட்ஸ் கூட நம்ம எடுக்கல. ஈவன் ஆடி தள்ளுபடி அது இதுன்னு போட்டுருக்காங்க, இருந்து நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஆனால் 2000 ஷார்ட்டேஜ் ஆகுது. என்ன ரீசன் தான் புரியவே மாட்டுக்கு. எங்கே மிஸ் பண்ணியிருப்போம்? ஏடிஎம் கார்ட்லையும் சர்ச் பண்ணல, ஜிபேயும் சர்ச் பண்ணியாச்சு, அதுலேயுமே நம்ம எதுவுமே இது பண்ணலை. அப்படி இருக்கும்போது 2000 ஆச்சே. 1 ரூபா 2 ரூபானா ஓகே விட்டுடலாம். 2000 என்ன செலவு பண்ணியிருப்போம்? யோசிச்சு பார்த்தாச்சு. 2000. ஓ காட், மகா கணக்கெல்லாம் வாங்கி கொடுத்தோம்ல, மறந்தே போனேன் பத்தியா. எதுவுமே எழுதி வச்சிருப்பேன், எழுதுல பத்தியா, அதான் கணக்கு விட்டு போச்சு. சரி, மகாக்கு 2000, கணக்கு கரெக்டாக டேலி ஆயிட்டு. என்னடா பட்ஜெட் கணக்கு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? இந்த விஜய், இந்த காப்பியை குடிச்சிட்டு பட்ஜெட்டை பாரு. அப்புறம் இந்த டிரைவர் ஃபீல்டு வேண்டாமப்பா. சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கூட வரதில்லை. உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை. நீ படித்த படிப்பு என்ன? எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? பேச ஏதாவது கம்பெனியில் ட்ரை பண்ணி வேறு வேலைக்கு போக வழியை பாரு. இல்லைம்மா, ஆஃபீஸ் ஒர்க்னாலே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அதான் அதுலேருந்து நான் ரிலீஃப் ஆனதே. இது சேலரி கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் கிடையாது. என்ன ஒன்று, சில நேரம் ராத்திரி முடிக்கிற மாதிரி இருக்கும், அது ஒன்று தான் கஷ்டம். மற்றபடி பிரச்சனை இல்லை. நமக்கு எப்பவும் டிரைவிங் இருக்கவும் செய்யாது. எனக்கு பிடிச்சிருக்குமா, அதான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்கணுன்னா இங்கே பாதி பேர் வேலையே பார்க்க முடியாது. எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, ஓகேம்மா. சரிடா, இந்த இது சொல்ல மறந்துட்டு பத்தியா, இந்த மஞ்சளா இருக்க பத்தியா, மஞ்சளா பிள்ளையார் கோயிலுக்கு அடிக்கடி வருவாளே, அவள் சீட்டு தான் ஆரம்பிச்சிருக்காளாம். சேருங்க உயிர் எடுத்துட்டு இருக்கா. யாருக்குமே நீ 1,00,000 சீட்டு போட்டிருக்க, உங்க அக்கா பிள்ளைக்கு மொட்டை அடிச்சா செஞ்சு போடணும் அப்படின்னு. இதுல இவ வேற சீட்டு சேர்ந்துருக்கேன், அவள்கிட்ட எல்லாம் சொன்னீங்களா, என்கிட்ட சேர மாட்டேங்களா நிக்கிறா. என்னடா சொல்லட்டும்? சீட்டா ஓகே சேருங்க, நமக்கு சேவிங்ஸ் தானே, கையில் இருந்தாலும் காசு செலவழிஞ்சு தான் போகும். இதே சீட்டு சேர்ந்துருந்தா கொடுக்கணுமேனு அவங்கள்ட்ட வாங்கணுமே கொடுக்கணுமாவது தோணும். பரவாயில்ல சேருங்க. அக்கா குழந்தைக்கு ஒரு பவுன்ல செஞ்சு போடலாம்ல. 1,00,000 ரூபான்னா 3/4 பவுன் தான் வரும். கூட 1,00,000 ரூபா சீட்டு கூட போட்டிங்கன்னா 1.5 பவுன்ல இல்லை பார்வையே செஞ்சு கொடுக்கலாம்மா. அக்கா பிள்ளைக்கு அது செஞ்சு போடணும், அக்கா பிள்ளைக்கு இது செஞ்சு போடணும் அப்படின்னு ஆசைப்படுற. உனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு உன் பிள்ளையே எனக்கு ஏதாவது செஞ்சு போடணும் எனக்கும் ஆசை இருக்காதா? எனக்கு தான் அந்த ஆசையை நிறைவேற்ற போறியோ? சரிப்பா, காப்பியை குடி. விஜய், ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கு உன்னை ஏமாத்தணும்? ஏமாத்துவா எதுக்கு உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா? இங்க பாரு, வாழ்க்கையை என்னென்னமோ நடந்து முடிஞ்சிட்டு அதை விடு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உன்னை நான் ஏமாத்தவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி கூட என்னை கல்யாணத்தை காலையில வச்சுட்டு ராத்திரி கூட நான் வந்தேன். விஜய் பாத்திர மாட்டோமா, பேசிட மாட்டோமா, இப்பவுமே விஜய் கூட எங்கேயாவது பேர மாட்டோமா அப்படின்னு வந்தேன். வந்து பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் நீயும் இல்லை, உங்க அம்மாவும் இல்லை. ஒரு லெட்டர் தான் இருந்துச்சு, அது ஒரு நர்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதுல என்ன எழுதுன்னு தெரியுமா? உன்னை லவ் பண்ணது டைம் பாஸுக்கு. எங்கள் அக்கா எனக்கு வெளிநாட்டில் நல்ல பொண்ணாக பார்த்துருக்கா, அவளை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவள் தான் என் லைஃப் பார்ட்னர், லைஃப்பில் செட்டில் ஆகணும், லவ் பண்ணுறது முக்கியம் இல்லை அப்படின்னு எழுதிருது. அது வா ஹேண்ட் ரைட்டிங்கில் தெரியுமா? உங்கள் வீட்டில் கூட நான் போய் பார்த்தேன், யாருமே இல்லை. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு விஜய், சொல்லு. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா? வீட்டு சப்போர்ட்டும் இல்லை, லவ் பண்ணணும்னு காணும், லெட்டர் வேற எழுதி வச்சுட்டு போயிட்டேன். இப்படி இருக்க சூழ்நிலை ஒரு பொண்ணால் தனியாக என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லி போராட முடியும்? வேற வழியே இல்லை, எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. அதான் கார்த்திகை கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிட்டு. ஏன் எல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியுமே. உனக்கு அடிபட்டு இருந்து உங்க அம்மாவுக்கு ஒன்றும் அடிபடலையே. உங்க அம்மாட்ட கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, கொஞ்ச நாளாவே என் மனசுல போட்டு அடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம், உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச விஷயம். கண்டிப்பா இதை நான் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். அம்மா, நீங்க என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்த மறைச்சிருக்கீங்களா? முக்கியமான விஷயமா? ஓண்ட என்னதுக்கு தான் நான் மறைக்க போறேன்? இந்த வீட்டில் என்ன 10-15 பேரா இருக்கும், நீயும் நானும் தான். ஓண்ட மறைக்க அளவுக்கு அப்படி எதுவும் நடக்கல. இல்லம்மா, என்ன மறைச்சிருக்கீங்க. மகாவை பத்தின உண்மையை என்ன மறைச்சிட்டீங்க. சொல்லுங்கம்மா, உண்மையை சொல்லுங்க. மகா என்ன வேண்டான்னு உதவி தள்ளிக்கிட்டு நான் எங்க அத்தனை கல்யாணம் பண்ண போறேன்னு கூட சொல்லிட்டு போனாளா? ப்ளீஸ்மா, உண்மையை சொல்லுங்க, விளையாடாதீங்க. இவ்வளவு நாள் மறைச்சது போதும். என்னடா உளறிய? மகா மறைச்சனா? என்ன பேச? அதான் சொன்னேன்ல, அன்னைக்கு அடிபடுற நேரத்துல கூட அவனை பார்த்துக்கிட்டு என் கல்யாணத்துக்கு நீங்களாவது நாளைக்கு வந்துருங்க, எனக்கு என் அத்தை பையன் தான் முக்கியம், விஜய் சும்மா டைம் பாஸ் தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னேன்ல. சும்மா அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காத, விடு, எனக்கு வேலை இருக்கு. அம்மா இங்க பாருங்க, நீங்க போய் பேசுறீங்க, எனக்கு தெரியுது. உங்க கண்ணிலே ஒரு பதட்டம் தெரியுது. இங்க பாருங்கம்மா, எதுனாலும் என்ன சொல்லுங்க. இனி நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டேன், ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணுமா? ப்ளீஸ் சொல்லுங்க. என்னடா உண்மை தெரியணும்? அதான் அன்னைக்கு என்ன சொல்லிட்டல, அவ உன்னை ஏதோ பேசி குழப்பிருக்கான்னு எனக்கு புரியுது. இங்க பாரு, அவ பேச்ச கேட்காத, சரியான கைகாரி. அங்க இருந்து இங்கே வந்து உன்னை டார்ச்சர் பண்ணது கிளம்பி வந்திருக்கா. அம்மா இங்க பாருங்கம்மா, உண்மையை சொல்லுங்கம்மா. நீங்க உண்மையை சொன்னாதான் எனக்கு சில விஷயங்கள்லாம் புரியும். நான் மகாவை இன்னும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன்.
அவளை பத்தின வெறுப்பு என் மனசுல தீயா எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம். அவளை பாக்குற நேரம் எனக்கு ஏமாத்துக்காரி, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கிறதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னா மட்டும் தான் எனக்கு தெரியும். ப்ளீஸ். என்னடா தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? அதான் அவ சொல்லிருப்பால, அவ சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்க பாரு விஜய், அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு அந்த முடிவு கூட நான் எடுத்தேன். ஹாஸ்பிட்டல்ல நீ உயிரை பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், பேசி பார்த்தேன். உங்க மகனுக்கு பின் மண்டல அடிபட்டிருக்கனால அவர் மேக்ஸிமம் பொழைக்க மாட்டாரு, அப்படி பொழைச்சாலும் கோமா ஸ்டேஜ்ல தான் இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையை காப்பாத்தவா இல்ல உன் கூட சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கவா? அந்த பொண்ணோட நல்லபடியா வாழ்ந்துட்டு போகட்டும்னு நினைச்சேன். அதான் அப்படி ஒரு பொய்யை நான் சொல்ல வேண்டிய கட்டேன். நீ இப்படி பொழைப்ப இப்படி என்ன பேசிட்டு இருப்பேன் அன்னைக்கு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவ காலில் கையில விழுந்தாது. என் பையன் சரியாயிருவாமா, ஒரு 3 மாசம் பொறுத்துக்க, உனக்கும் அவளுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்க நான் பேசியிருப்பேன். எந்த கேரண்டி அவளை கொடுக்க முடியும்? எந்த கேரண்டி வச்சு அவளை என்னோட கூட்டிட்டு போக முடியும்? சொல்லு. வெளிநாட்டு கூட்டிட்டு போய் அவங்க என்ன சொன்னாங்க? கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, பொழைச்சா உண்டு பொழைக்கட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுள் தான் அவனை காப்பாத்தினது. நீ எனக்கு முக்கியம். அதே மாதிரி அவளைய மருமகளா நினைக்கல, மகளா நினைச்சேன். அந்த பிள்ளையாவது நல்லா இருந்துட்டு போட்டோம், அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் கடவுளே. என் பிள்ளைக்கு தான் இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு, அவ வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சுதாண்டா அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பேசினேன். நீ எழுதுற மாதிரி லெட்டர் எழுதி இங்க வச்சுட்டு வந்தேன். இப்ப சொல்லு, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? அவ நல்லா இருக்குன்னு நினைச்சு தப்பா? சொல்லு விஜய், சொல்லு. என் மனசு கேட்கலப்பா, கேட்கல. என் பையன் இன்ன வரைக்கும் ஆச்சு, ஒரு ஃப்ரெண்டுன்னு கிடையாது, யாரும் யார் எடுத்து பார்க்க மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருந்தவன ஒரு பொண்ணு நம்பி வந்தாலே இவனும் லவ் பண்றான்னு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆமா, நம்ம பையனை புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு லவ் பண்ணுதே, இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வாழ வரணும், எப்பேர் பாடுபட்டாலும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் நினைச்சேன். என்ன பண்ண, நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குது. கடவுள் எழுதுதான், நம்ம நடிக்கிறோம், அவ்வளவுதான். நீ சொல்லு விஜய், நான் பண்ணது தப்பா? அவ நல்லா இருக்குன்னு நினைச்சது தப்பாப்பா? இல்லம்மா, நீங்க பண்ணது தப்பே இல்லம்மா. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மிலிட்டரி ஆபீசரோட ஒய்ஃப்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்லம்மா. அம்மா, உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னு வைங்களேன், என் பையனோட வாழ்க்கை இல்லாம போச்சு. இவன் வாழ்க்கை மட்டும் என்ன வாழணுமான்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம பையன் வாழ்க்கை தான் போச்சு. இந்த பொண்ணாவது வாழ்ந்துட்டு போட்டுமே நினைச்சு போய் பேசுனீங்களே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்கம்மா, எங்கேயோ போயிட்டீங்க. மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க மகா, என்ன மன்னிச்சிரு மகா. இவ்வளவு நாள் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்னெல்லாமோ திட்டிருக்கேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம். ஆனா நான் தான் கெட்டவன், மோசமானவன், கேடு கெட்டவன். மகா, நீ ரொம்ப நல்லவ மகா. காதலுக்கு எவ்வளவு தூரம் முன்னுரிமை கொடுத்துருக்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்க. உங்க வீட்டுல அடுத்த நாள் கல்யாணம் வச்சு என்ன ராத்திரி பார்க்க வந்திருக்கீங்கன்னா என்ன எவ்வளவு தூரம் லவ் பண்ணிருப்பேன். இந்த ஜென்மத்துல நம்ம 2 சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல மகா. என்ன மன்னிச்சிரு மகா, என்ன மன்னிப்பியா? குழந்தை உண்டாகி என் காலில் விழுந்து அழுதியே. விஜய், நான் உன்னை ஏமாத்தவே இல்லை, சூழ்நிலை இப்படி மாறிடுச்சு சொன்ன அப்போ கூட நான் நம்பவே இல்லையே. நீ என்னை எவ்வளோ தூரம் லவ் பண்ணியிருந்த. எனக்கு தெரியும் உன் லவ் உண்மையானதுன்னு. ஷோ, உன் மனசு எவ்வளோ தூரம் அன்னைக்கு சுக்குநூறாக உடஞ்சிருக்கும்ல. அன்னைக்கு கல்யாணம் எவ்வளோ ஆசையாக கிளம்பணும். ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு மகா. என்னை மன்னிச்சிரு மகா. உன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இன்னும் உன் முகத்துல எப்படி மகா நான் முழிப்பேன்? என் காலில் விழுந்து கெஞ்சினியே. விஜய், நீ இப்படியே இருக்காத, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் நானும் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன்ல. இனி உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, நீ எனக்கு துரோகம் பண்ணல, நான் தான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். இந்த துரோகத்துக்கு பிரயோஜித்தியம் நான் கல்யாணம் தான் பண்ணி ஆகும்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் மகா, கண்டிப்பா. நெய்யில செஞ்சியா இல்ல ரவையில செஞ்சியானே தெரியல, அவ்வளவு டேஸ்ட். இனிப்பெல்லாம் கரெக்டா போட்டிருக்கியே. இப்பதான் புரியுது. நம்ம ஊர்ல இருந்து கொடைக்கானல் நீ ஒத்தையில கஷ்டப்படியே நான் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிப்பேன், வீடெல்லாம் பார்த்து எல்லாம் செட் ஆகட்டும், அப்புறம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. நமக்கே தெரியாம இருந்தா பொண்டாட்டி உடனே கூட்டிட்டு வரணும்னு தோணிருக்கும். இவ்வளவு வக்கனையும் சமைச்சா எப்படி பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணும்னு தோணும்? தேங்க்யூ. எனக்கு சமையல்லாம் ஒன்றும் தெரியாது மகா. யூடியூப்பை பார்த்து அப்பப்போ செய்வேன். ஃபர்ஸ்ட் செய்யும்போது நல்லாவே இருக்காது, வாயிலே வைக்க முடியாது. அப்புறம் தான் யோசிப்பேன்,
நம்ம காசு கொடுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், காசு போட்டு வாங்குறோம். ஹெல்த்தியா அழகா செஞ்சா நல்லா தானே இருக்கும், ஏன் நமக்கு வராது அப்படின்னு யோசிச்சு செஞ்சு ஆரம்பிச்சேன். ஏதாவது ஒரு பொருள் மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுனா அதை செஞ்சே பார்க்கணும்னு சில கேரக்டர்ஸ் உண்டுல, அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். அந்த மாதிரி தான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி செஞ்சதுதான் சமையல். அதாவது ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டேன். கரெக்டா? இந்த படையப்பட்ட நீலாம்பரி கேரக்டர் அந்த மாதிரி. ஏய், அந்த அளவுக்கு ஒன்று நான் கொடூரன்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் பொதுவாக வச்சா அதை செஞ்சு முடிக்கணும், அதில் நம்ம நல்லா அச்சீவ் பண்ணணும்னு தோணும்ல, அவ்வளோதான். அப்புறம் மகா, சத்தியமாக நான் நினைச்சே பார்க்கல, நமக்கு ஒரு குழந்தை பத்தியா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. குழந்தைக்கு எல்லாத்துக்கும் வரும் தான், இல்லைன்னு நான் சொல்ல. இந்த டைம்ல திடீர்னு சர்ப்ரைஸா எதிர்பார்க்கவே இல்லை பார்த்துக்க. ஆனா நம்ம கல்யாணம் செலிப்ரேட் பண்ணல பத்தியா? கல்யாண நாள் நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாது. ஏன்னா கல்யாண நாள் அன்னைக்கு தான் நம்ம பேபி கன்ஃபார்ம் நாளே ஆச்சு. இன்னும் நம்ம வெறும் கல்யாணம் சொல்லக்கூடாது, பேபி கன்ஃபார்ம் நாள்னு கொண்டாடணும். அப்புறம் உனக்கு என்ன பிள்ளை வேணும், அப்புறம் பேர்லாம் நீ கொஞ்சம் சூஸ் பண்ணி வை, நானும் கொஞ்சம் சூஸ் பண்ணி வைக்கிறேன். 2 பேரும் சாமிகிட்ட சீட் எழுதி போட்டு பார்ப்போம். எந்த பேர் வருதோ அந்த பேர் தான் வைக்கணும். அப்புறம் எனக்கு பாட்டி பேர் வைக்கணும், என் தாத்தா பேர் வைக்கலாம் சொன்னேன், பாத்துக்க. சரிம்மா தாயே, உனக்கு பிடிச்ச பேரை நீ எழுதி வை, எனக்கு பிடிச்ச பேர் நான் எழுதி வைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம சாமிகிட்ட போட்டு எடுத்து அந்த பேர் என்ன பேரோ அதான், ஓகேவா? அப்புறம் சண்டையெல்லாம் போடக்கூடாது. மகா, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்ல, உனக்கு ஏதாவது வாங்கி தரணும் இல்லை செஞ்சு தரணும் அப்படின்னு மனசுல ஓடிட்டே இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்களே, கன்சீவ் ஆனவங்களுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? கேளேன். அப்படியா? ஆமா, எனக்கு இப்போ மருதாணி வைக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னு தெரியல, 2 நாளாவே கால்லையும் கையிலையும் மருதாணி வைக்கணும், வச்சா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி இருக்கு. வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்தா கூட அப்படியே இருந்து ஃப்ரிட்ஜில் காஞ்சி தூர போகும். ஆனால் இப்போ என்னன்னே தெரியல, ஐ திங்க் நமக்கு பொம்பளை குழந்தைன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மருதாணி வைக்கிற மாதிரிலாம் ஃபீல் வருது. மருதாணி வைக்கணும் ஆசை இருக்கு கார்த்தி. அட மருதாணியா? நானும் வேற ஏதோ பெருசா கேப்பேன்னு எதிர்பார்த்தேன். மருதாணி தானே, பறைச்சு நாளைக்கே அரைச்சி வச்சு விட்டுட்டா போச்சு. ஆனால் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு மருதாணி வச்சா சளி பிடிச்சிருமே. சரி, நான் சளி பிடிக்காத மாதிரி உனக்கு மருதாணி ப்ரிப்பேர் பண்ணி தரேன், நாளைக்கு பாரு. ஐசு, இன்னைக்கு நேரம் இல்லை, தண்ணி பிடிச்சேன்னா இட்லி ரொம்ப அவிக்க முடியல, அதான் இட்லி ஊற்றிருக்கேன், பார்த்துட்டேனே. எனக்கு ரேஷன் கடைக்கு போகணும், அதனால் போயிட்டு வந்துடுறேன். மாதம் கடைசி ஆகிட்டா பிறகு வாங்கலையான்னு என் மாமியார் திட்டும். அதனால் ரேஷன் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும், அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன். கடையை பார்த்துட்டேன். ரேஷன் கடைக்கு போகிறீங்களா அக்கா? ஒரு 10 நிமிஷம் இருக்கீங்களா? நான் சார் வீட்டில் கொண்டு இட்லி கொடுத்துட்டு சாரா பாப்பா தூக்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. வேண்டாம் ஐசு, என்ன இப்போ இட்லி கொடுக்கணும் அவ்வளோதானே, கொடு, நானே கொடுத்துருக்கேன். அப்புறம் சச்சி தம்பிட்டு நான் சொல்லுவேன், தினம் அவங்க வேணா வந்து வாங்கிட்டு போகட்டும். தினம் ஒரு ஆள் கொண்டு கொடுக்க முடியுமாம்மா? நானும் வேலையாக இருப்பேன், நீயும் அடுப்பு சொல்லியே இருப்ப. அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் அங்கே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு வரேன்னா நல்லா இருக்காது. நான் வந்து சொல்லியிருக்கேன், நாளைலேருந்து வந்து வாங்கிட்டே போயிருப்பா அப்படின்னு. இல்லை பாட்டியம்மா சும்மா தானே இருக்கும், காலையிலேருந்து இங்கே இருக்க சொல்லுங்க, இங்கே சாப்பிட்டு போகட்டும்னு சொல்கிறேன். ஏன்க்கா என்னாச்சு? உங்களுக்கும் சக்தி சாருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ பாவம்லக்கா, இதான் இங்கே இருக்கு, கொண்டு கொடுக்கலன்னா குறைஞ்சா போகிறோம். 10 நிமிஷம் தானக்கா, நீங்கள் இருக்கமுன்னா நான் கொண்டு கொடுக்குறேன், நான் இருந்தால் நீங்கள் கொண்டு கொடுங்க. அப்படி சொல்லாதீங்கக்கா, என்னமோ சங்கடமாக இருக்கு. இல்லை இது நான் கொடுக்க சொல்லலை, நமக்கும் வேலை இருக்கலாமா, தினம் தினம் கொடுக்க முடியுமா கொண்டு? நான் ஒரு வேலையாக இருப்பேன், நீ ஒரு வேலையாக இருப்பேன். சரி, இப்போ என்ன தினம் கொண்டு கொடுக்கணும், நானே கொண்டு கொடுத்துருட்டேன் இனிமேல் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு சொல்லியேன்னா, நேற்று இப்படி தான் இல்லை, 2 பேரும் சாப்பிட வந்தாங்க, நான் கூட 5 ரூபா கொடுத்துட்டேன். அப்புறம் கணக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் 5 ரூபா விட்டு போச்சுக்கான்னு, நமக்கு கிடைக்கிறதே 5-10 பொழப்பு, அதையும் அடுத்த குண்டை கொடுத்தா என்ன சொன்னேன்னா, நல்ல சோற பொங்கையும் கறி வைப்பேன், பாத்திரம் செய்யணுமா செய்வேன், வீட்டு ஜோலி பூரா செய்வேன். ஆனால் அந்த கணக்கு உலகம் நமக்கு வராது. அதுவே நீ இருந்தால் அந்த 5 ரூபா போயிருக்குமா? அதுக்கு தான் சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. சரி ஐசு, நம்ம எப்போ வாங்குவோம்ல அந்த கிருஷ்ணங்கடை, அங்கே இனிமேல் உளுந்து வாங்க வேண்டாம் சரியா? உளுந்து நல்லாவே இல்லை, என்ன உளுந்து விற்கான், ஒரு வாய் கொள்ளாது, பந்து மாதிரி வர வேண்டாமா? இவ்வளோ நாள் நல்ல இட்லியை கொடுத்துட்டு நேரத்தெல்லாம் கல்லா இருந்து இட்லி பார்த்தியா? நல்ல வேலை யாரும் ஒன்றும் சொல்லலை, அதனால நான் கடையை மாற்றிட்டேன். இந்த நேராக போய் திரும்பினா ஒரு தெரு முக்கில் ஒரு கடை இருக்குது பார்த்தியா, சின்ன கடை தான், ஆனால் உளுந்து நல்ல உளுந்தாக இருக்குது பார்த்துக்க. அங்கே தான் நேற்று 5 கிலோ வாங்கி வச்சுருக்கேன், தீந்தாலும் நாளை பின்ன நான் இல்லாட்டாலும் நீ அங்கேயே வாங்கிக்க. அக்கா, சாராவும் சரணும் பார்த்துக்கோங்க,
சரணை வேணா விட்டுட்டு சாராவை தூக்கிட்டு வாங்கக்கா. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப அட்டூழியம் பண்ணுது. இப்போ வர வர ரொம்ப வாய் பேசுது, சேட்டை பண்ணுது. அவருக்கு வேற அடிபட்டிருக்கா, அதான் சொல்றேன். வரையில தூக்கிட்டு வரேனே. நான் இப்போ இதை கொண்டு கொடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வீட்டில் கொண்டு ரேஷன் பொருளை வச்சுக்கிட்டு வந்து சாராவை தூக்கிட்டு வரேன். பார்த்துக்க. என்ன ஆச்சு இந்த அக்காவுக்கு? நானே போகட்டாலும் அட போய் கொண்டு கொடுத்துட்டு வா போ, அந்த பாட்டி என்ன ஏதுன்னு பேசிட்டு வான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளே போறேன்னு சொல்றோம், வேண்டான்னு சொல்றாங்க. சரி என்னவோ தெரியல. இட்லி போதும்னு நினைக்கிறேன். மணி 10 போகுது. வியாபாரம்லாம் முடிஞ்சு இன்னும் எனக்கு போட்டு இட்லியை வச்சுக்கிட்டு இந்த ஒரு தட்டோடி அணைச்சிருவோம். டேய் மாப்பிள்ள, நல்ல வேலை நம்ம நல்ல நேரமா இல்லை இவளோட கெட்ட நேரமான்னு தெரியல. கடையில யாரும் இல்லை பத்தியா? நல்ல அழகா இருக்கல. கலரை பத்தியா? அப்படியே எலுமிச்சை பழ கலர்ல சாரியும் அதே கலர்ல கட்டியிருக்கா. நல்லா கும்முன்னு இருக்கா பத்தியா? இன்னைக்கு பேச வேண்டியது பேசியே ஆகணும். மாப்பிள்ள, இவளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊர்ல அந்த கரிச்சட்டி வாங்கி ஒருத்தர் இருக்கானே, புல்லட்லயே போவானே, பெரிய ஹீரோ மாதிரி. அவனுக்கு இவளுக்கு ஏதோ அப்படின்னு இந்த ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதுதான் நம்ம தைரியமா பேசலாம். என்னங்க, என்ன வேணும்? எங்களுக்கு ஒண்ணு வேணும், அது கிடைக்குமான்னு தெரியல. ஸ்பெஷலா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு பூரி ஸ்பெஷலா போட்டிருக்கோம். இவ்வளோனா இட்லி மட்டும் தான் வச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பூரியும் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் தாங்க போட்டிருக்கோம். அதுவே காலியா போச்சு. உங்களுக்கு எத்தனை பூரி வேணும்னு சொன்னீங்கன்னா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவேன். பூரியா? பூரி எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குமே. உன் விருப்பத்துக்கு எத்தனை வைக்கணுமோ அத்தனை வை. இட்லியும் இருக்குங்க, இட்லி இருக்கு, பூரியும் இருக்கு. உங்களுக்கு பார்சல் கட்டவா இல்லை சாப்பிட்றதுக்கா? பார்சலே பண்ணுங்க, இங்கேயே சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. பேசாம இருக்கிற பூரி எல்லாம் வச்சு கொடுத்துருவோம். இன்னும் யாரும் பூரி வாங்க மாட்டாங்க. வயசானவங்க வந்தாலும் இட்லி தான் சாப்பிடுவாங்களே தவிர பூரி விரும்ப மாட்டாங்க. மணி வேற 10 ஆயிட்டா. இருக்கிற பூரி எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருவோம். ஏய் என்ன கொய்யடா, வேற வேற எடுக்காம போயிட்டேன். ஐசு ரொம்ப அழகா இருக்க. உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். பாவம், நீயும் தனியா கிடந்து கஷ்டப்படுற. அதான் உனக்கு துணையா இருக்கலாமேன்னு. ஏய், அடிக்காத அடிக்காத. இங்க பாரு, நல்ல பெரிய இடம். எம்ல கைய வச்ச இந்த ஊரே தீ குளிக்கும். கைய விடு, அடிக்காத. ஏய், விடுபட்ட பயலுகளா, மானப்பட்ட பயலுகளா, பொட்ட பயலுகளா, நில்லுடா, நில்லு பேசு. ஒத்தைக்கு ஒத்த பார்க்கலாம். பொம்பளை பிள்ளை தனியா எந்திர போதுமே, பொருளை இழிச்சிட்டு வந்துருவானுங்களே. அடேய் நில்லு, உன்ன அடேய் நில்லுடா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நாடே கெட்டு குட்டிச்சோரா போய் கிடக்குது. ஒரு பொண்ணு தனியா நடமாட முடியுதா? இவனெல்லாம் உசுரோட கொல்லணும். என்ன ஐசு, அறிவில்லை உனக்கு? ஒருத்தன் மேல கையை வைக்கிறானா, அந்த கொல்லிக்கட்டை எடுத்து அவன் கண்ணில் மேலே வைக்க வேண்டாம்? அதை விட்டு பயந்து பம்பி போய் நிக்கிறேன். நல்ல வேலை ரேஷன் கடை மறந்து வச்சுட்டு போனேன். இல்லாட்டா உன் நிலைமை. அக்கா இல்லக்கா, நான் பாசல் கட்டலாம் தான் போனேன். இப்படி நினைக்கலக்கா. என்ன நினைக்கல? என்ன ஐசு இப்படி இருக்க? பொம்பளைங்க என்னைக்கு சுதாகரிப்பா இருக்கணும். நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையுமா பேசிட்டே போதாது, மனசுக்குள்ளேயும் தைரியமும் ஊக்கமும் இருக்கணும். இந்த மாதிரி காலி பயலு வந்தான்னு வையேன், எடுத்து மண்டை மேலே 4 போட்டு அவனுக்கு போய் சேர்ந்தாலும் கவலை இல்லை. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எனக்கே முடியல கடவுளே, நான் மட்டும் வரலேனா? இந்த பாரு ஐசு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அம்மா நீ தைரியமா இருக்கணும். அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, எதுக்கும் அழக்கூடாது. எவன் வந்தாலும் ஒரு கை பார்த்துலாம் நிக்கணும். பொட்ட பிள்ளைய வச்சிருக்கோம். நம்ம தைரியமா இருந்தாதான் நம்மளை பார்த்து அந்த பிள்ளைகளும் தைரியமா இருக்கும். என்ன புரியுதுல்ல? உன்னை நான் இப்படியே விட போறதில்ல ஐசு, விட போறதில்ல. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தெரியணும், உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்.